ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஹேண்டில் பண்ண ஒரு கேஸை பற்றின ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் கிளைண்ட்டை பற்றிலாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல, அதனுடைய எத்திக்ஸில் வராது. ஆனால் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 18 வயசு ஆன உடனே நான் மேஜர் ஆகிட்டேன், அதனால நான் எல்லா டிசிஷன்ஸும் என்னால் எடுக்கணும், நான் எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. 18 வயசு அப்படின்றது நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ராக முடியும். அது இந்தியன் மெஜாரிட்டி ஆக்ட்லையும் லா ஆஃப் கான்ட்ராக்ட்லையும் சொல்லுது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டு, ஹிந்து மேரேஜ் ஆக்டு, கிறிஸ்டியன் ஆக்டு, இது தாண்டி எந்த ஆக்ட்குள்ளே போனீங்கனாலுமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணும்போது பொண்ணுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், பையனுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்போ மட்டும்தான் யூஆர் எலிஜிபிள் டு மேரி. போக்சோவை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் அப்படின்றது சைல்டு கீழே தான் வருது. ஸோ எல்லாரும் அதை கவனித்து உங்களோட ஃபைனல் டிசிஷனை மேரேஜ் விஷயத்தில் எடுங்க. தேங்க்யூ.